எங்களோட திராவிட ஆட்சியில நடந்த நல்ல விஷயங்களை பத்தி சொல்லலான்னு பார்த்தா குறுக்கால மடக்கலுமா இந்த வல்கர் வாரியர்ஸ் நடந்து போயிட்டு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட விமன் சேஃப்டி பத்தி பேசுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அது கொஞ்சம் டீசென்டானவங்களா இருக்கட்டும், இல்ல இந்த வல்கர் வாரியர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் டேட்டா தான் இது. இது உங்களோட பிஜேபி ஓனர் அவங்க ரிலீஸ் பண்ண டேட்டா NCRB 2023. இந்த டேட்டா படி தமிழ்நாட்டோட கிரைம் ரேட்டு மொத்தமா 23.2 தான் இருக்கு பர் லேக் பாப்புலேஷன். அதாவது 1,00,000 பேருக்கு 23.2 ரெக்கார்டா இருக்கு. இதே உங்க ஓனர் பிஜேபி ஆள்ற ராஜஸ்தான்ல வந்து 118.8, ஹரியானால 110.3, அப்புறம் மும்பைல கூட 76.8 இவ்வளவுலாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ ஆக மொத்தம் இது தப்பு தான். இந்த கிரைம் ரேட்னு ரெக்கார்ட் ஆகுறதே தப்பு தான். அதுக்காக இந்த அரசு கண்டிப்பா முயற்சி எடுத்துட்டு இருக்கு. நாங்க ஜேர்னலிஸ்ட் மைக்கப்பெல்லாம் பார்த்துட்டு உங்க அண்ணன் கரூர்ல பயந்து ஓடணும் அதெல்லாம் ஓடாம அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறோம், பொறுப்பு எடுத்துக்கிறோம். அடுத்து வர திராவிட மாடல் 2.0ல இதை மொத்தமா குறைக்கிறதுக்கும் விமென் சேஃப்டிக்கான ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தையும் கண்டிப்பா அந்த திராவிட அரசு மாடல் வந்து கொண்டு வரும். அண்ட் இந்த C7 ஃபார்மேட்டுன்னு ஒன்று வந்து இந்த விஜய் அண்ணா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எல்லாரும் முரட்டு முட்டா ஃபயர் கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்பா சாமி, அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ரூல்ஸ். எல்லாரும் ரிலீஸ் பண்ணணும், அவங்களோட கட்சி வெப்சைட்ல பண்ணணும். இதுக்கெல்லாம் முரட்டு முட்டா ஃபயர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுதானே உங்க கணக்குப்படி 2034 தொகுதியில சேப்பாக்கமும் திருவல்லிக்கேணியும் ரெண்டு தொகுதி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ரெண்டுமே ஒரே தொகுதி தான். இந்த மீம்ஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துட்டு வந்து மீம்ஸ் போடுங்கப்பா.